ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ் கேர்ஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபேமஸ் செலிபிரிட்டி ஆக்டர்ஸ் பாடி ஷேம் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் வந்து கலாச்சு அசிங்கப்படுத்தின ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது பார்ட் 1 போட்டோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. நான் மிஸ் பண்ண ஒரு சில ஆக்டர்ஸ், முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது இலியானா. ஸோ இலியானாலே நிறைய பேர் வந்து அவங்களோட ஹிப்பு தான் சொல்லுவாங்க. இலியானா மாதிரி ஹிப்பு, இலியானா மாதிரி பாடி மெயின்டைன் பண்ணுவோம், அந்த அளவு வந்து ஃபிட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய அவங்கள வச்சு போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்களோட பாடி வந்து டோட்டலாக வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நிறைய பேர் வந்து கலாச்சிட்டு பாடி ஷேம் பண்ணிட்டு ட்ரோல் பண்ணிட்டு வந்து இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வேற ஒரு பாதையை நோக்கி போயிட்டாங்க. நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது மியூசிக் டைரக்டர் அனிருத். இப்போ அனிருத் கொஞ்சம் குட் லுக்கிங்காக, ஹேண்ட்ஸமாக வேறு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காரு. பட் ஏர்லி ஸ்டேஜஸில் நான் எப்படி சொல்கிறேன்னா 2013, 2012 அந்த டைமில் வந்து பார்க்கும்போது ரொம்ப லீனாக இருப்பார். ஸோ அந்த டைமில் கோ ஆக்டர்ஸாக இருக்கட்டும், தென் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கலாய்ப்பாங்க. ஒற்றை குச்சிமாக இருக்காரு, ஓனாமாக இருக்காரு. ஸோ அந்த மாதிரி கலாய்ப்பாங்க. சட்டையை வந்து என்னப்பா இப்போ லூஸாக இருக்குது, இந்த இடுப்பில் வேட்டியே நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீம்ஸ் இதெல்லாம் போட்டு இவர் வந்து கலாய்ச்சி இருந்தாங்க. பட் இப்போ இவர் கொஞ்சம் குட் லுக்கிங்காக, கொஞ்சம் பாடியெல்லாம் லைட்டாக ஏற்றி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இப்போ யாரும் அதை போட்டு ரொம்ப கலாய்க்கிறது இல்லை. இப்போ அவரை கொண்டாட தான் வந்து நிறைய பேருக்கு வந்து டைமே பத்தலை. அந்தளவு பெரிய க்ரோத், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே சொல்லலாம், பாடி அண்ட் அவரோட கெரியர்லையும் சொல்லலாம். லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ். இவங்களோட ஸ்டார்டிங் ஃபிலிம்ஸ்லாம் ஒரு குட் லுக்கிங் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ரொம்ப கிளாமராக நடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் நல்ல பேர் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்ல இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவன்ட்டு இருந்து டாக்ஸிசிட்டி பரவாச்சுன்னு தெரியல. இவங்கள பர்சனல் அட்டாக்ஸ் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக அவங்க சிரிக்கிற மாதிரி ஒரு மீம்ஸ் இருக்கும். ஸோ அதை போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் குண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கலாச்சாங்க. தென் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேக் வந்து பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதை வச்சு மீம்ஸ், காமெடி, ட்ரோல்ஸ் இதெல்லாம் அந்த டைமில் ஹெவியாக பண்ணாங்க. முக்கியமாக சாமி ஸ்கொயர் இந்த படங்கள்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் லாக்டவுன் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஹெவி டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொடுத்தாங்க கீர்த்தி சுரேஷ். டோட்டலாக லீன் ஆகி ஒரு வேற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கலாச்சாங்க, என்னப்பா ஒல்லியா கூடு மாதிரி இருக்காங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் குட் லுக்கிங்காக மாறி இப்போ அவங்களுக்கு மேரேஜே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் பண்ணாங்க. லீட் ரோல்ஸ்லாம் நிறைய எடுத்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆக்டர்ஸா இப்போ கெரியர்ல பெஸ்ட் ரோலை வந்து பிளே பண்ணிருக்காங்க. லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது ஆக்டர் தனுஷ். இவரோட ஸ்டார்டிங் ஃபிலிம்ஸ் அந்த டைமில் ரொம்ப லீனாக இருப்பார். ஸோ ஃபேஸும் ரொம்ப லீனாக இருக்கும். ஒரு குட் லுக்கிங் ஃபேஸாகவே இருந்திருக்காதுன்ற வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பத்திரிகையிலையும் கலாச்சாங்க, பர்சனல் அட்டாக்ஸும் பண்ணாங்க. ஒரு பார்க்குறதுக்கு ஓனா மாதிரி இருக்காரு, மூஞ்சி என்ன இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் வந்து கலாச்சி தள்ளினாங்க. அதுக்கு பத்திரிகையிலையும் இதை போட்டாங்க, பர்சனல் ஆக்டர்ஸும் மறைமுகமாக அட்டாக் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அப்பா மூலமாக வந்தவன் தானே நீ, அண்ணன் மூலமாக வந்தவன் தானே நீ. ஸோ இப்படியும் சிலர் வந்து அட்டாக் பண்ணாங்க, பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இப்போ வரையும். ஆனால் அவர் வந்து தமிழ் சினிமாவை தாண்டி ஹிந்தி சினிமா, ஹாலிவுட் அதுன்னு சொல்லிட்டு அவரோட ஆக்டிங் ஸ்கில்லை வச்சு வளர்ந்து எங்கேயோ போயிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் அவரோட பாடி, அவரோட ஃபேஸ், லுக் எல்லாத்தையும் வேற மாதிரி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து பெரிய ஆக்டரா இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல 3ஆவதாக இருக்கிறது எஸ்டிஆர். இவர் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஏன் கவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. எஸ், நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் இவரோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆக்டரா, ஒரு பெஸ்ட் ஆக்டரா வந்து இருந்தாரு. இவரோட பாடி எல்லாமே வந்து செம்ம ஃபிட்டா வச்சிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள், ஏதோ ஒரு டிப்ரெஷன் காரணமாக வந்து இவரோட பாடி, ஃபிட்னஸ், ஆக்டிங் கரியர் எதையுமே ஒழுங்கா கண்டுக்காம கொஞ்சம் கேப் விட்டாரு. அதன் மூலமா கொஞ்சம் வெயிட்டும் போட்டு குண்டாயிட்டாரு. அந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் கலாச்சாங்க, என்னப்பா அது தொப்பையும் தொந்தியுமா இருக்காரு, இவ்வளவு குண்டா இருக்காரு, இவரால் ஓடக்கூட முடியல, இவரால் சரியா நடிக்கவே முடியல. இது மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சு அவரை வந்து ரவுண்டு கட்டினாங்க. அதுக்கப்புறம் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்த வந்து முடிவெடுத்து எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த லாக்டவுனை யூஸ் பண்ணிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட கெரியர்ல சூப்பரான படங்கள்லாம் கொடுத்து மறுபடியும் அவர் விட்ட இடத்த வந்து பிடிச்சிட்டாரு. லிஸ்ட்ல 2ஆவதாக இருக்கிறது ஆக்டர் விஜயகாந்த். இவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஆக்டரா இருக்கும்போது இவருக்கு ஒரு சில கிரிட்டிக்ஸ்லாம் வந்திருக்கு இவரோட ஃபேஸ் இதெல்லாம் வச்சு. பட் இருந்தாலும் ஆஃப்டர் தட் அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டரா, நல்ல ஒரு மனுஷனா, இண்டஸ்ட்ரியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி ஒரு நல்ல பேரை கொண்டு நல்ல நடிகராக வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நடிப்பை விட்டுட்டு அரசியல் வாழ்க்கையில மொத்தமா இறங்கி ஒரு அரசியல்வாதியா வந்து வளம் வந்தாரு. அந்த டைம்ல ஒரு சில மீடியா பீப்புள் அண்ட் ஒன் சில பொலிட்டிக்கல் கேம்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே அவரை டார்கெட் பண்ணி முட்டு கட்டினாங்க. ஸோ அந்த டைம்ல அவர் வந்து தைராய்டு பேஷண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர்
அதுக்கான டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான டைமில் அவரோட உடல்நிலை சரியில்லாமல் அவர் சில விஷயங்கள் வந்து திக்கி பேசினது, திணறி பேசினது, இதெல்லாம் வச்சு அவர் வந்து ஒரு குடிகாரரு, ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து பொது மேடையில் பேசுகிறாரு, பத்திரிகை நிருபர்களை அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு, இவருக்கெல்லாம் அரசியல் பண்ணவே தெரியாது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் திருப்பி ட்ரோல் போட்டாங்க, நியூஸ் போட்டாங்க, குடிகாரர் அப்படின்ற மாதிரி மக்கள் முன்னாடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இப்படியே அவரோட பொலிட்டிக்கல் கரியரை வந்து செதாச்சிட்டாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லவர், வல்லவர், இது பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சேம் மீடியாவே எடுத்து பேசினாங்க. ஸோ இது வந்து பலரையும் வந்து கோவத்தை தான் உண்டாக்குச்சு. அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்ற காரணத்தினால இதே நல்ல மனுஷனை தான் நீங்கள் வந்து என்னென்னமோ பண்ணீங்க, இப்போதைக்கு தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வெறுப்பில் வந்து திட்டுனாங்க. எல்லாம் நடந்தது. பட் அட்லீஸ்ட் இப்போயாவது பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் பட தோணுது. அந்தளவு நல்ல ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல பேருக்கு அந்த உண்மை தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஆக்டர் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சொல்லலாம். இந்த ஒரு சினிமா கெரியருக்குள்ளே வர அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபேஸ்கின் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கமே செலுத்திக்கிட்டு இருந்த ஒரு டைமில் சொல்லலாம். ஆதிக்கன்றதையும் தாண்டி அந்த டைமில் எல்லாருமே அப்படி தான் ஃபேஸ்கின் ஆக்டர்ஸ் தான், இன்க்ளூடிங் வில்லன் கூட ஃபேர் ஸ்கின்ல தான் இருப்பாங்க. அட்டியாளுங்க தான் பிளாக் ஸ்கின்னோட இருக்கிற மாதிரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டைமில் சினிமாலாம் போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு பிளாக் ஸ்கின் ஆக்டராக இவர் வந்து எல்லார் மத்தியிலும் பேர் வாங்கினது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த டைமில் ஒரு சில கிரிட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் ப்ரொடியூசர்ஸ்னால இவர் ஒரு சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் பத்திரிகை நிருபர்களும் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இவர் அமுக்கிறதுக்கான பல விஷயங்கள், பல சதிவேல்கள் போச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி தடை எல்லாத்தையும் உடைச்சு அவர் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் ஒரு நடிகர் தான், தான் ஒரு திறமையான ஆள் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி இத்தனை படங்கள் நடித்து இப்போ ஒரு சூப்பர் ஸ்டாராக அவருக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி நிரந்தர சூப்பர் ஸ்டாராக இப்போ வரையுமே வேற யாரையும் சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் இங்கே வந்து கலவரமே வரும். அந்த அளவுக்கு தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த ஒரு பொசிஷன்ல இருக்காரு. அந்த அளவு அவரோட வளர்ச்சி இருக்குன்னே சொல்லலாம். இத்தனை விஷயங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு சில அசிங்கங்கள், அவமானங்கள் இருக்கு. அதெல்லாம் கடந்து வந்து தான் இப்போ ஒரு இந்த இடத்துல இருக்காரு. அவருக்கும் இது நடந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பா சொல்லி ஆகணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.